Assalamualaikum friends, welcome to Riyaz Desk. இன்னைக்கு நம்மளோட சமையல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரவை உப்புமாவும் ராகி உப்புமா எப்படி வீட்ல நம்ம செய்யலாம்னு பாப்போம். அட் a டைம்ல ரெண்டையுமே நம்ம வந்து செய்ய போறோம். ஒரு பாத்திரத்துல நல்லா சூடு பண்ணிட்டு அதுல வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த சைடு நான் குக்கர்ல வச்சிருக்கேன் ராகி சேமியா செய்யிறதுக்கு. அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் ஊத்திட்டு ரெண்டு சைடுமே நம்ம வந்து கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துருவோம். ஒரு டேபிள்ஸ்பூன், இங்கேயுமே ஒரு டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு உளுந்து, அங்கேயுமே அப்படி தான் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துருவோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, அங்கேயுமே அப்படி தான் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி 1க்கு 2 நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அதில் சேர்த்துருவோம். இதில் கொஞ்சமும் இப்போ அதோட சேர்த்து ஒரு பச்சை மிளகாவை 1க்கு 2 கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். வரமிளகா 1, அதே மாதிரி இந்த சைடுமே பச்சை மிளகா 1க்கு 2 கட் பண்ணிக்கிறது, வரமிளகா. வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் 2 சைடுமே. இதில் ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இப்போ இங்கேயும் அப்படி தான். இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த உப்புமா செஞ்சாலும் அதே மாதிரி பொரியல் செஞ்சாலுமே வந்து இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கடைசி ஸ்டேஜில் அந்த வெங்காயம் பதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இஞ்சி சேர்த்தா டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரவை வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கேற்ற அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா குழஞ்சி வரணும். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 150 கிராம் வந்து நான் வந்து ராகி சேமியா எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு குழையாமல் நல்லா உதிரியாக வரணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். அதே மாதிரி இங்கே நம்ம ராகி சேமியாக்கு உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு தட்டு போட்டு மூடிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டையுமே சேர்த்துடலாம். இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ரவையை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுவோம். சிம்மில் வச்சுக்கோங்க ரவையை சேர்த்ததுக்கப்புறம். இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ராகி சேமியாவுக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அதையும் நம்ம அதில் சேர்த்துருவோம். இதுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். இந்த தண்ணியிலே அப்படி தம் ஆயிரட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அது தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோங்க.
இங்கே பாருங்கள், நல்லா உங்களுக்கு வந்து உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த சைடு நம்ம பார்ப்போம். இருங்க, ராகியும் நல்லா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ராகி சேமியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த ரவையும் உப்புமாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நல்ல காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குவிக்காக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.